தேங்க்யூ லார்ட். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலை வேலைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு எங்களை எப்பொழுதும் பின்தொடர்வதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாள் காலையிலே கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து உம்மை நாங்கள் பாடி உம்மை தொழுது கொள்ள ஆண்டவர் பாராட்டின இந்த நேரத்திற்காக, இந்த வாய்ப்புக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் உம்முடைய கிருபையை காணும்படியாக, உம்முடைய ஆலயத்திலே உயர்த்தப்பட்ட இயேசுவை, உம்முடைய வஸ்திர தொங்கலை நாங்கள் காணும்படியாக எங்களுக்கு கிருபை செய்யும். வந்த வண்ணமரால் திரும்பி போகும்போது கர்த்தருடைய தொடுதலினால், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிரம்பி செல்ல, நாங்கள் மாற்றப்பட்டவர்களாக செல்ல கர்த்தர் கிருபை தாரும். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு ஆராதனையின் பகுதியையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு ஆராதனையின் பகுதிகளிலும் கர்த்தர் மகிமைப்படும். இயேசுவின் நாமம் உயர்த்தப்படட்டும். எங்களுடைய உள்ளங்கள் தொடப்படட்டும். எங்கள் முழு இருதயத்தோடு கூட, எங்கள் முழு ஆத்துமாவோடு கூட ஆண்டவரே, எங்களுடைய முழு எண்ணத்தை உம்மேலே வைத்து நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்க, இயேசுவை உயர்த்த, அவருடைய நாமத்தை புகழ எங்களுக்கு கிருபை தாரும். எங்களோடு கூட நீர் பேசும், எங்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. வருகிற ஒருவரும் ஆண்டவரை வெறுமையாக செல்லாமல் கர்த்தரால், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால் தொடப்பட்டவர்களாக கடந்து செல்ல கிருபை தாரும். இயேசு மகிமைப்படட்டும். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை உயர்த்தி நாம் பாடல்களை பாடுவோம். எபினேசர் செய்த நன்மைகளை எண்ணிப்பார், எண்ணிப்பார். எபினேசர் செய்த நன்மைகளை நன்றி, 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 கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோ. நன்றி, 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 கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோ. எண்ணிப்பார், எண்ணிப்பார், எபினேசர் செய்த நன்மைகளை எண்ணிப்பார், எண்ணிப்பார், எபினேசர் செய்த நன்மைகளை. நன்றி, 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 கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோ. நன்றி, 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 கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோ. தண்டிக்கப்பட்டார் நம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். தண்டிக்கப்பட்டார் நம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். நன்றி, 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 கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோ. நன்றி, 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 கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோ. எண்ணிப்பார், எண்ணிப்பார், எபினேசர் செய்த நன்மைகளை எண்ணிப்பார், எண்ணிப்பார், எபினேசர் செய்த நன்மைகளை. காயப்பட்டார் நாம் சுகமாக, நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள், சுகமானோம் தழும்புகளா. காயப்பட்டார் நாம் சுகமாக, நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள்,
சுகமானோம் தழும்புகளா. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணிப்பா எண்ணிப்பா எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணிப்பா எண்ணிப்பா எபினேசர் செய்த நன்மைகளை. சாபமானார் நம் சாபம் நீங்க, மீட்டாரே சாபத்தினின்று. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டும் சிலுவையினார். சாபனானா நம் சாபம் நீங்க, மீட்டாரே சாபத்தினின்று. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டும் வைனார். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணிப்பா எண்ணிப்பா எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணிப்பா எண்ணிப்பா எபினேசர் செய்த நன்மைகளை. ஏழ்மையானார் சிலுவையிலே, செல்வந்தனாய் நாம் வாழ. சாவையற்றார் ஜீவன் பெற, முடிவில்லா வாழ்வு தந்தார். ஏழ்மையானார் சிலுவையிலே, செல்வந்தனாய் நாம் வாழ. சாவையற்றார் நம் ஜீவன் பெற, முடிவில்லா வாழ்வு தந்தார். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. Praise God. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல், என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து, உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல், என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து, கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பன்னவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பன்னவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பன்னவர்.
வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவி. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடியேற்றுவி. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். பகைஞர்க்கெதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். பகைஞர்க்கெதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர்.
என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனாவர். கர்த்தர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நம்மை நினைவு கூறுகிறார். தாயின் வயிற்றில் தோன்றின நாளுக்கு முன்பதாகவே நம்மை அறிந்திருக்கிறார். நம்முடைய தகப்பனும் தாயும் ஒருவரை ஒருவர் அறியாததற்கு முன்பதாகவே உங்களை அறிந்திருக்கிறார். நாம் கர்த்தருடைய சிந்தையிலே அவருடைய திட்டமாக இருந்தோம். ஒரு திட்டத்தோடு கூட கர்த்தர் நம்ம இந்த உலகத்திலே அனுப்பியிருக்கிறார். அவரை நாம் ஸ்தோத்தரித்து நம்முடைய ஜீவனுள்ள காலமெல்லாம், நம்முடைய சரீரத்திலே மூச்சு இருக்கும் காலம் வரையிலும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கர்த்தரை பாடுவோம். ஆமென். பிரைஸ் காட். I'll praise in the valley, praise on the mountain. I'll praise when I'm sure, praise when I'm doubting. I'll praise when outnumbered, praise when surrounded. God's praise is the water my enemy drowning. As long as I'm breathing, I've got a reason to praise the Lord, oh my soul. Praise the Lord, oh my soul. Praise when I feel it, praise when I don't. I'll praise 'cause I know you're still in control. My praise is a weapon, it's more than a sound. My praise is the shout that brings Jericho down. As long as I'm breathing, I got a reason to praise the Lord, oh my soul. Praise the Lord, oh my soul. As long as I'm breathing, I got a reason to praise the Lord, oh my soul. I won't be quiet, my God is alive. How could I keep it inside? Praise the Lord, oh my soul. Praise the Lord, oh my soul. I'll praise 'cause you're sovereign, praise 'cause you reign, praise 'cause you rose and defeated the grave. Praise 'cause you're faithful, praise 'cause you're true, praise 'cause there's nobody greater than you. Praise the Lord, oh my soul. Praise the Lord, oh my soul. I won't be quiet, my God is alive. How could I keep it inside? Praise the Lord, oh my soul. Praise the Lord, oh my soul. குறைவுள்ள நேரத்தில் துதியால் நிறைவேனா, தடுமாறும் நேரத்தில்
என்னும் ஆழியில் அமிழ்ந்து போவானே. உயிருள்ளவரை முழங்கிடுவேனே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. பலவீன நேரத்தில் சோர்ந்து போனாலும் முழு பலத்தோடே உம்மை ஆராதிப்பே. என் துதி வேறும் துணி அல்ல, தகர்த்திடும் ஆயுதம். என் துதி சத்தத்தாலே எரிகோக்கள் வீழ்ந்திடும். உயிருள்ளவரை முழங்கிடுவேனே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை. ஸ்தோத்தரி. என் நேசர் உயிரோடு இருக்கின்றாரே, எப்படி பாடாமல் நான் இருப்பேன். என் நேசர் உயிரோடு இருக்கின்றாரே, எப்படி பாடாமல் நான் இருப்பேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே சர்வ சிருஷ்டிகர். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே அகிலத்தை ஆள்பவர். நீர் மாத்திரமே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே சர்வ சிருஷ்டிகர். நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே அகிலத்தை ஆள்பவர். நீர் ஒருவரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் கர்த்தர் உயிரோடு இருக்கின்றாரே, எப்படி பாடாமல் நான் இருப்பேன். என் கர்த்தர் உயிரோடு இருக்கின்றாரே, எப்படி பாடாமல் நான் இருப்பேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. எப்போ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று நமக்கு தெரியுமா? எப்போ எனக்கு ஸ்தோத்திரம் பண்ண நினைப்பு வரலையோ அப்போ ஸ்தோத்திரம் பண்ணணும். We have to praise him when we don't feel like praising. We have to praise the Lord at all times. எல்லா நேரங்களிலும் எல்லா சமயத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். காரணம், கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென். ஒரு சிலரை பார்த்தா எங்க இருக்கிறாரு கர்த்தர்? யோபு 23ஆம் அதிகாரத்தில் முன்பாக போகிறேன், என்னால் கர்த்தரை காண முடியவில்லை. பின்பாக போகிறேன், கர்த்தரை காண முடியவில்லை. ஆண்டவரே, நான் எப்பொழுது உம்மை காண்பேன்? என் நியாயத்தை நான் வரிசைப்படுத்த விரும்புகிறேன் என்று யோபு எழுதுகிறது போல யோபு சொல்லுகிறார் அந்த அதிகாரத்திலே, நான் கர்த்தரை காணவில்லை என்றாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மை ரிடீமர் லிவ்ஸ். அவர் என் பக்கத்தில் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். என் கண்களால் காண முடியவில்லை என்றாலும், சம்டைம்ஸ் ஐ டோன்ட் ஃபீல் இட், எனக்கு ஆண்டவர் இருக்கிறார் என்ற உணர்வு இல்லை என்றாலும் அவர் நாமம்தான் உயர்ந்த நாமம். ஹல்லேலூயா. எழும்பி நின்று கர்த்தரை ஆராதிப்போமா? ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய நாமத்தை நான் ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறேன். I have come to worship your name. 1,000 generations falling down in worship to sing the song of ages to the Lamb.
1,000 generation falling down in worship to sing the song of ages to the Lamb. And all who've gone before us and all who will believe will sing the song of ages to the Lamb. Your name is the highest, your name is the greatest, your name stands above them all. All thrones and dominions, all powers and positions, your name stands above them all. Your name is the highest, your name is the greatest, your name stands above them all. All thrones and dominions, all powers and positions, your name stands above them all. And the angels cry, holy, all creation cries, holy, you are lifted high, holy, holy forever. And the angels cry, holy, all creation cries, holy, you are lifted high, holy, holy forever. If you've been forgiven, if you've been redeemed, sing the song of ever to the Lamb. If you walk in freedom, if you bear His name, sing the song forever to the Lamb. We'll sing the song forever to the Lamb. And the angels cry, holy, all creation cries, holy, you are lifted high, holy, holy forever. Hear your people sing, holy, to the King of Kings, holy, you will always be, holy, holy forever. Your name is the highest, your name is the greatest, your name stands above them all. All thrones and dominions, all powers and positions, your name stands above them all. Your name is the highest, your name is the greatest, your name stands above them all. All thrones and dominions, all powers and positions, your name stands above them all. And the angels cry, creations cry,
பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். They that worship him in spirit and truth. ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே கர்த்தர் நடத்தின போது அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தார். அவர்களுக்கு காலையிலும் மாலையிலும் உணவை கொடுத்தார். அவர்களுக்கு 40 வருஷங்கள் வியாதியே வராதபடி கர்த்தர் பரம வைத்தியராக இருந்தார். யெகோவா ராஃபா வியாதி அவருக்கு தடுத்தார். அந்த உஷ்ணமான வனாந்திரத்திலே பாருங்கள், கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அந்த இஸ்ரவேலின் தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். அவர் அவர்களுக்கு தேவையானவரை சந்தித்தார். எப்பொழுதெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களோ கர்த்தர் அவர்களுக்கு செவி கொடுத்தார். என் மகனே, என் மகனே, நான் இருக்கிறேன் என்று அவருடைய கூக்குரலுக்கு கர்த்தர் இறங்கினார். அவர்கள் கர்த்தரை நோக்கி சத்தமிடும் பொழுது, I am always there for you. நான் உனக்காக இருக்கிறேன். உன் பலவீனத்திலே நான் உன்னை பலப்படுத்துவேன். அற்புதங்களை செய்தார். ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் வனாந்திரத்திலே கடந்து போய் கொண்டிருக்கிறேன், எனக்கு வழி ஒன்றும் தெரியவில்லை, முன்பாக பின்பாக பக்கத்திலே வனாந்திரம், சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறது. ஆனால் பாருங்கள், வனாந்திரத்திலே தான் கர்த்தர் அற்புதத்தை செய்தார். He did more miracles in the wilderness. இன்றைக்கு வனாந்திரத்திலே போய் கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் விசாரிக்கிறவர். வனாந்திரத்திலே அலைந்து திரிந்த ஆகாரை பார்த்து, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? What ailest thou, Hagar? கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார். உங்களுடைய வனாந்தரத்திலே கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார். ஒருவேளை பக்கத்தில் இருக்கிறவங்க கூட உங்களை விசாரிக்கலாம இருக்கலாம். கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே இருக்கிறது. கர்த்தருடைய செவிகள் உங்கள் ஜெபத்திற்கு செவி சாய்க்கிறார். என் மகனே, என் மகளே, உங்களுடைய பெருமூச்சை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சில நேரத்தில் ஜெபிக்க முடியல, பிரச்சனைகள் என்னை அழுத்துகிறது, பெருமூச்சு விடுகிறோம். God always even is sensitive to our sighings. கர்த்தர் உங்களுக்கு கண்மலையிலிருந்து தேனை உங்களுக்கு கொடுப்பார். He will give you honey out of the rock. கண்மலையின் தேனை உங்களுக்கு தருவார். வனாந்தரத்திலே உங்களை போஷிப்பார், உங்களை விடுதலை ஆக்குவார். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. There's honey in the rock, water in the stone, manna on the ground, no matter where I go. I don't need to worry now that I know everything I need you got. There's honey in the rock, there's honey in the rock, water in the stone, manna on the ground, no matter where I go. I don't need to worry now that I know everything I need you got. There's honey in the rock. Praying for a miracle, thirsty for the living well, only you can satisfy. Sweetness at the mercy seat, now I taste it, it's not hard to see, only you can satisfy. There's honey in the rock, there's honey in the rock, there's honey in the rock, there's honey in the rock. Freedom where the Spirit is, bounty in the wilderness, you will always satisfy. There's honey in the rock, water in the stone, manna on the ground, no matter
where I go. I don't need to worry now that I know everything I need. You got this honey in the rock. There's honey in the rock, purpose in your plan, power in the blood, healing in your hands. Started flowing when you said it is done. Everything you did's enough. There's honey in the rock. I keep praying, you keep moving. I keep praising, you keep flowing. I have all that I need. You have all that I need. I have all that I need. You are all that I need. I keep looking, I keep finding. You keep giving, keep providing. I have all that I need. You have all that I need. I have all that I need. You have all that I need. கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். கர்த்தாவே, என்னுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறது, ஆனாலுடைய வரவு மிகவும் குறைச்சலாக இருக்கிறது. My need is so much, but I don't have that much of income. எனக்கு வரவு என்னுடைய தேவைகளை சந்திப்பதற்கு அது போதுவாக இல்லை. கர்த்தர் பணத்தை குறித்து சொல்லவில்லை, ஆனால் உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். இந்த நாள் காலையிலே கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தரை பார்த்து சொல்வோம், ஆண்டவரே, எனக்காக ஒரு அற்புதத்தை நீர் செய்ய மாட்டீரா? கர்த்தாவே, என்னுடைய தேவைகளை சந்திக்கும் எல்லா விதமான ப்ரொவிஷன் எல்லாம் உம்மிடத்தில் இருக்கிறது. நாளைக்கு என்ன தேவை என்பதை எனக்கே தெரியாது, உமக்கு தெரியும் கர்த்தாவே. அது எப்படிப்பட்ட தேவையாக இருக்கலாம். இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கலாம். God is sufficient to meet your needs. God is always big enough to meet all our big problems. நீங்க சொல்லலாம், கர்த்தாவே, நான் உம்மை நம்புகிறேன். உம்மை நம்பினால்தான் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். என் இயேசு ஒருவரை மட்டும் நான் நம்புவேன் கர்த்தாவே. என் இயேசு ஒருவரை மட்டும் நான் நம்புவேன். இந்த ஆராதனையை நேரத்தில் நீங்க சொல்வீங்களா? என் இயேசுவை மட்டும் நான் நம்புகிறேன். I will trust Jesus. இயேசுவை நான் நம்புகிறேன், இயேசுவை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 கர்த்தரை நோக்கி நம் கண்களை மூடி நம்முடைய விண்ணப்பங்கள்,
நம்முடைய எமர்ஜென்சி நீட்ஸ், சீக்கிரமாக எனக்கு இது தேவை என்று நீங்கள் சொல்லலாம். அதை கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணலாம். விசேஷமாக நம்முடைய பிள்ளைகள் எழுதுகிற பரீட்சை, அதற்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். நம்முடைய பிள்ளைகளுடைய இந்த குவார்டர்லி எக்ஸாம், காலேஜ் எக்ஸாம்ஸில் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளோடு இருக்கும்படியாக நாம் இந்த காலை நம்முடைய தியானத்திற்காக 1 சாமுவேலின் புத்தகம் 29ஆம் அதிகாரம், 1 Samuel chapter 29, 1 சாமுவேல் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கப் போகிறேன். I'm going to read 1 Samuel chapter 29 verse 5. Is not this David, of whom they sang one to another in dances, saying, Saul slew his thousands, and David his 10,000s? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இந்த தாவீதை குறித்து அல்லவோ ஆடிப்பாடி சொன்னார்கள் என்றார்கள். Praise the Lord. நம்முடைய வேத அறிக்கையை நாம் சொல்லுவோம். ஆமென். சொல்லலாமா? This is my Bible. I am what it says I am. I can do what it says. What it says I have. Today I will be taught. My mind is alert. My heart is receptive. I will never be the same. In Jesus' name, Amen. Praise God. ஸ்தோத்திரம். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இந்த தாவீதை குறித்து அல்லவோ ஆடி பாடி சொன்னார்கள் என்றார்கள். 1 சாமுவேல் 29ஆம் அதிகாரத்திலே 3 பேர் பேசுகிற சொற்றொடர்களை பார்க்கலாம். There are 3 people who are talking to themselves, communicating between themselves. ஒன்று கிங் ஏகிஷ், ஆகீஷ் ராஜா. He is the king of Philistine. பெலிஸ்தனுடைய ராஜா ஆகீஸ் ராஜா, கிங் ஏகிஷ். இரண்டாவது the princess of Philistines, பெலிஸ்தேருடைய பிரபுக்கள். மூன்றாவது தாவீது பேசுகிறார். David was talking. Let me give you a background of what is happening in 1 Samuel 29. 1 சாமுவேல் 29ஆம் அதிகாரத்திலே நடக்கிற பின் அமைப்பை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேலுக்கு ராஜா சவுல் ஆக இருந்தார். சால் வாஸ் ரூலிங் இஸ்ரேல். அவ்வப்போது பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்தார்கள். இந்த சவுல் ராஜாவாக இருக்கிற காலத்திலே ஆண்டவர் தமக்கென்று ஒரு ராஜா, இஸ்ரவேலுக்கு அடுத்த ராஜாவாகிய தாவீதை தெரிந்து கொண்டார். ஆனால் சவுலுக்கும் தாவீதுக்கும் ஒரு பகை உண்டாகி தாவீதை சவுல் இடம் விட்டு இடம் துரத்தி கொண்டிருந்தான். குகைகளிலும் வனாந்திரங்களிலும் தாவீது ஒளிந்து கொண்டு ஆங்காங்கே தன்னுடைய ஜீவனுக்காக தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறார். 29ஆம் அதிகாரத்திலே அந்த நேரத்திலே தான் தாவீது பெலிஸ்தருடைய நாட்டிலே வந்து அடைக்கலம் புகுகிறார். டேவிட் கம்ஸ் டு சீக் ரெஃப்யூஜ் இன் த பிலிஸ்டீன் கண்ட்ரி. அப்போது அந்த ராஜாவை வந்து பார்க்கிறார், கிங் ஆகிஷ். அந்த ஆகீஸ் ராஜாவை பார்க்கும் பொழுது ஆகீஸ் ராஜா தாவீதுக்கு ஒரு இடத்தை தருகிறார். தாவீதும் அவனோடு கூட இருந்த மனுஷர் தங்கும் இடம், அந்த இடத்துக்கு பெயர் ஜிக்லாக். தாவீது வந்து அங்கே தங்கி இருக்கும் பொழுது ஒளிந்து கொண்டிருக்கிறார். திடீரென்று ஒரு யுத்தம் நடக்கிறது. என்ன யுத்தம்? இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தருக்கும். Philistines and Israel have started war again. தாவீது யார்? ஒரு இஸ்ரவேலன். ஆனால் அவன் தங்கியிருக்கிற இடம் என்ன? பெலிஸ்தர் நாடு. அப்போ எதிரியின் நாட்டிலே தாவீது தங்கியிருக்கிறார். அந்த எதிரியின் நாடு தன்னுடைய இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக சண்டைக்கு போகிறார்கள்.
முதலாம் வசனத்தை வாசித்தால், பெலிஸ்தர் தங்கள் சேனைகளை எல்லாம் ஆப்போக்கிலே கூடி வர செய்தார்கள். They gathered, Philistines gather in Afek. இஸ்ரவேலர் ஜெஸ்ரீல், இஸ்ரேலிலே அவர்கள் கூடினார்கள். தாவீது யார் பக்கம் நிற்பது? Where can David stand? தன் தேசத்திற்கு எதிரியாயிருக்கிற ஒரு ராஜா தனக்கு அடைக்கலம் கொடுத்தார், அவரோடு கூட சேர்ந்து கொண்டு தன் சொந்த ஜனத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்தார். What can David do? தாவீது கர்த்தருடைய மனிதனா இல்லை சந்தர்ப்பவாதியா? நாமும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்து செல்கிறோம் இல்லையா? சில நேரத்திலே எதிரிகளோடு கூட சேர்ந்து கொண்டு சொந்த ஜனத்தையே எதிர்க்கிற ஜனங்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். உண்மைதானே? சந்தர்ப்பங்களை பயன்படுத்துகிற ஜனங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கிற கோட்பாடுகள், பிரின்சிபிள்ஸ், அவர்களுக்கு இருக்கிற கர்த்தருடைய உபதேசங்களை விட்டுவிட்டு எதிரிகளோடு சேர்ந்து கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாக வருகிற அநேகர் இருக்கிறார்கள். இன்றைக்கு தாவீது அப்படிப்பட்ட நிலைமையிலே 29ஆம் அதிகாரத்திலே தாவீது இருக்கிறார். அந்த நேரத்தில் தான் 5ஆம் வசனத்திலே அந்த பிரின்சஸ் பிரபுக்கள் சொல்லுகிறார்கள், இந்த தாவீது யார்? தாவீது கொன்றது 10,000, 10,000. ஆனால் சவுல் கொன்றது 10,000. தாவீது கொன்றது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று அவர்கள் சொன்னார்கள். There is a conversation that is going on. இந்த அதிகாரத்திலிருந்து இன்றைக்கு காலையிலே உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ளும் கர்த்தருடைய செய்தி, how does our enemy recognize and appreciate us in this kind of situation? ஒரு வித்தியாசமான கோணத்திலே இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். 11 வசனங்கள் 1 சாமுவேல் 29ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. How are we recognized and appreciated by our enemies when we are in such a situation? What are the qualities of David which was appreciated by King Achish? ஆகீஸ் ராஜா தாவீதை பார்க்கும் பொழுது அவர் என்ன வசனங்களை கூறுகிறார்? தாவீதுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், தாவீதுக்கே பெலிஸ்தர் தனிப்பட்ட விதத்தில் எதிரி. எப்படி என்றால், கோலியாத் ஒரு பெலிஸ்தன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக கோலியாத்தை தோற்கடித்தவர் யார்? தாவீது. அந்த தாவீது இவங்க ஊரில் வந்திருக்கிறார். என்ன செய்திருக்க வேண்டும் அந்த ஆகீஸ் ராஜா? தாவீதை முடித்திருக்க வேண்டும், தாவீதை அடைக்கலம் போல கொடுத்து தாவீதை அழித்திருக்க வேண்டும். ஆனால் அந்த தாவீதை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார்? ஆமென். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் செய்திக்குள்ளாக செல்ல விரும்புகிறேன். நீங்களும் நானும் யார் என்பதை நம்முடைய நண்பர்கள் கூற மாட்டார்கள், எதிரிகள் தான் கூறுவார்கள். Our friends will always flatter us. நமக்கு தெரிந்தவங்க நம்ம மேலே நெகட்டிவ் இருந்தாலும் அதை பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்மை குறித்து சரியாக சொல்கிறவர் யார்? எதிரிகள் தான். எதிரிகள் தான் நமக்கு நல்ல பெயர்களை கொடுப்பார்கள், நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவார்கள். அப்படியாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து how can we be appreciated and recognized by our enemies? 5 தாவீதினுடைய பண்புகளை ஆகீஷ் ராஜா கூறுவதை இந்த 29ஆம் அதிகாரத்திலே நான் காண முடிகிறது. 5 important qualities of David appreciated by King Achish. அந்த 5ஐயும் நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டு செய்திக்குள்ளாக கடந்து செல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, 3ஆம் வசனத்தில், அப்போது பெலிஸ்தரின் பிரபுக்கள் இந்த எபிரேயர், முதலாவதாக தாவீதை ஹீப்ரு, அவர் ஒரு எபிரேயர் என்று சொல்லுகிறார்கள். அதே 3ஆம் வசனத்தில் கடைசி பகுதியிலே, இவன் என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஒரு குற்றமும் நான் இவனில் கண்டுபிடிக்கவில்லை.
நோ ஃபால்ட் இன் ஹிம். ரெண்டாவது. மூன்றாவது பாருங்கள், 6ஆம் வசனத்தில், அப்போது ஆகீஸ் தாவீதை அழைத்து, நீ உத்தமன், யூ ஆர் அப்ரைட், நீ உத்தமன். நான்காவதாக அதே 6ஆம் வசனத்தில் கடைசி பகுதியிலே, நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் நான் உன்னில் ஒரு பொல்லாப்பும் காணவில்லை. I have not found no evil in you. கடைசியாக 9ஆம் வசனம் verse 9, ஆகீஸ் தாவீதுக்கு பிரதியுத்தரமாக, அதை அறிவேன், நீ தேவனுடைய தூதனை போல எனக்கு இருக்கிறார், என் பார்வைக்கு இருக்கிறார். You are like an angel. Hebrew, no fault in you, you are upright, no evil found in you, you are like an angel. தமிழிலே சொல்லுகிறேன், நீ ஒரு எபிரேயர், ஒரு குற்றமும் நான் இவனில் கண்டுபிடிக்கவில்லை, நீ உத்தமன், ஒரு பொல்லாப்பும் காணவில்லை, நீ தூதனை போல என் பார்வைக்கு இருக்கிறாய். ஏன் இதை இந்த காலையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார் என்றால், இப்படிப்பட்ட சத்துருவின் கோட்டைகளிலே தான் கர்த்தர் நம்முடைய குணங்களை உருவாக்குகிறார். We are always developed in the furnace of the enemies. சத்துருக்களின் போராட்டம், எதிர்ப்பு வரும்போதுதான் நம்முடைய குவாலிட்டிஸ், நம்முடைய தெய்வீக சுபாவங்களை கர்த்தர் உருவாக்குகிறார். முதலாவதாக 5ஐயும் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். verse 3, number 1, அதை நான் என்ன அழைக்கிறேன்? sojourning life of David. தாவீதினுடைய பரதேசியான ஒரு வாழ்க்கை, the sojourning life of David. 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்போது பெலிஸ்தரின் பிரபுக்கள், இந்த எபிரேயர் என்னத்திற்கு என்றார்கள். பாருங்கள், அந்த பிரின்சஸ் எல்லாம் தாவீதை பார்த்த பிறகு, he is a Hebrew, அவன் ஒரு எபிரேயன். எபிரேயன் என்ற பதத்திற்கு பில்கிரிம், சஜர்னர் என்று பொருள். எபிரேயர் என்ற வார்த்தைக்கு ஒரு பரதேசி என்று பொருள். பரதேசி என்பது ஒரு நல்ல ஒரு வார்த்தை. நம்ம சில நேரத்தில் அதை சொல்லிவிடுவோம். ஆனால் பரதேசி, ஒரு பில்கிரிம் யார் என்றால், he is away from home, he is going to a destination. வீட்டை விட்டு வந்து வழியில் இருக்கிறார், ஒரு தேசத்திற்கு அவர் செல்லுகிறார். அவர் தான் பிரயாணி, பரதேசி. he is in the middle. வீட்டை விட்டு புறப்பட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறவர் பேர் தான் பரதேசி, பிரயாணி, பில்கிரிம் ஆர் அ ஸ்ட்ரேஞ்சர். அப்போது இவரை பார்த்து அவர்கள் எபிரேயர் என்று சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்கள்? டேவிட் இஸ் அ சஜர்னர். அப்படி தானே ஓடிக்கொண்டிருக்கிறார். தன் வாழ்க்கைக்காக இங்கும் அங்குமாக ஓடி ஓடி அவனுடைய வாழ்க்கையை பாதுகாத்து தாவீது இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டிருக்கிறார். யூ ஆர் அ ஹீப்ரூ. எபிரேயர், ஹீப்ரு என்ற வார்த்தை முதல் வேதத்தில் எங்கே வருகிறது? நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். The first time the word Hebrew is used in the word of God. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தப்பியோடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து, Abraham the Hebrew, first time Abraham was called as a Hebrew. எபிரேயன் என்று யாரை குறித்து சொல்கிறார்கள்? ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறார்கள். அப்போ இந்த ஹீப்ரு என்ற வார்த்தை, எபிரேயன் எங்கிருந்து வருகிறது? ஜெனிசிஸ் சாப்டர் 10, ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 24, 25ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஏபோருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஒருவனுக்கு அவன் நாட்களில் பூமி அவனுடைய ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், மன்னிக்கவும், ஜெனிசிஸ் 11:15. ஏபோரை பெற்ற பின் சாலா 403 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஹீபர்,
ஆபிரகாமினுடைய சந்ததியிலே வந்த ஒரு பெயர் தான் ஹீபர். அதிலிருந்து தான் ஹீப்ரு என்ற வார்த்தை வருகிறது. ஹீப்ரு என்றால் என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தம் நான் சொன்னேன், பரதேசி, அந்நியன், ஸ்ட்ரேஞ்சர், பில்கிரிம். ஆபிரகாமை பார்த்து ஏன் ஹீப்ரு என்று சொன்னார் என்றால், he is the one who crossed the Eber river and has come. ஈபர் நதியை தாண்டி வந்தவன், one who has crossed and come over to this side. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு எபிரேயன் என்று தாவீதை பார்த்து அங்க இருக்கிற பிரபுக்கள் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்கள்? இவன் ஒரு பரிதேசி, இவன் ஒரு அந்நியன், he is a stranger. நல்லா கவனிங்க. இன்றைக்கு நாம் தாவீதை போல ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், if people have to appreciate us, மற்றவர்கள் நம்மை ரெக்கக்னைஸ் பண்ணி சத்துருக்கள் சொல்ல வேண்டும் என்றால் நம்மை சஜர்னர் என்று சொல்ல வேண்டும். உங்களெல்லாம் பார்க்கும்போது, என்னை பார்க்கும்போது அவங்க சொல்லணும், இவர்களெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்கள், வேதத்தை வாசிக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். காரணம் என்ன? இவங்களாம் இங்கேயே இருக்கிற போகிற ஜனம் அல்ல, ஒரு நாள் பரலோகத்துக்கு செல்கிறவர்கள். நம்ம பார்த்து எத்தனை பேர் சொல்லுவாங்க, இவங்க இங்கே தான் இருக்க போகிறாங்க, இவங்க பரலோகத்துக்கு நிச்சயமாக போக மாட்டாங்க. அப்படி சொல்லக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய சத்துருக்கள் நம்மை பார்த்து என்ன சொல்ல வேண்டும்? These Hebrew, a sojourner, he is a heavenly minded man. அவனுடைய மனதெல்லாம் பரலோகம்தான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம், ஹீப்ரூஸ் சாப்டர் 11, நமக்கு தெரிந்த வசனம். ஹீப்ரூஸ் சாப்டர் 11, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஹீப்ரூஸ் 11 verse 9. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்தராகிய யாக்கோபோடும் ஈசாக்கோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். அப்போ பரதேசி என்று ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பரதேசியை குறித்து இங்கே என்ன சொல்லுகிறது என்றால், அவன் எங்கே தங்கினான்? கூடாரங்களில் தங்கினான். கூடாரம் என்றால் டென்ட். It is not a building. It is not a permanent structure. It is a temporary residence. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் எங்கே தங்கினான்? One of the richest man, பெரிய செல்வந்தன். ஆனால் அவன் பாருங்கள், அவ்வப்போது டெம்பரரியாக கூடாரங்களை ஏற்படுத்தினான். அவனோடு 2 பேர் தங்கினார்கள், ஈசாக்கும் யாக்கோபும். ஏசா தங்கவில்லை, ஏசா வேற எங்கேயோ தங்க போயிட்டான். அப்போ ஒரு பரதேசி, ஒரு சஜ்ஜனர் என்றால் he is always heavenly minded, எப்பொழுதும் பரலோக சிந்தை உள்ளவன். நம்மை பார்க்கும்பொழுது, நாம் மற்றவர்களோடு கூட பேசும் பொழுது, நீங்கள் யார், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கலான்னு கேட்கும்போது நம்முடைய 4வது சென்டென்ஸ் என்ன சொல்லணும்னா, நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல, நான் ஒரு நாள் பரலோகத்து செல்கிறவன் என்று நம்முடைய வாயிலே வர வேண்டும். அதுதான் சாட்சி. ஏன் தெரியுங்களா? இதை நல்லா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உங்களைப் போலவே நம்மோடு கூட வேலை செய்கிறவங்க, உங்களைப் போலவே நம்மோடு கூட படிக்கிற மாணவ மாணவிகள், நம்மை போல அவங்களுக்கு எல்லா அந்தஸ்தும் இருக்குது. ஆனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நமக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம், where we are going. We are not going to stay here, but we are going to heaven. பரலோக சிந்தை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாம் என்ன செய்தாலும் என்னுடைய கடைசி பரலோகத்துக்கு நான் செல்ல வேண்டும். என் பிள்ளைகளோடு கூட, என் குடும்பத்தாரோடு நான் பரலோகத்துக்கு நான் செல்ல வேண்டும். 119ஆம் சங்கீதம் பாருங்கள். இந்த சஜர்னிங், தாவீது எப்படி ஒரு சஜர்னராக இருந்தான். 119ஆம் சங்கீதம் 54ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். Psalm 119 verse 54. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. மறுபடியுமாக வாசிக்கிறேன். நான் நிரந்தரமாய் தங்கும் வீட்டிலே இருக்கிறதா? நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே
அவருடைய பிரமாணங்கள். Your words have become my songs in the house of my pilgrimage. எத்தனை நாள் வீட்டில் இருக்க போகிறோம்? 120 வருஷம் இருப்போமா? 80 வருஷம் இருப்போமா? 100 வருஷம் இருப்போமா? விட்டுட்டு போக வேண்டியது தான். தாவீது சொல்லுகிறார் 119ஆம் சங்கீதத்திலே, என் வீட்டுக்கு பேர் என்ன? பரதேசியினுடைய வீடு. ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்டே ஃபார் எவர், ஐ எம் கோயிங் டு கோ டு ஹெவன் ஒன் டே. ஆகவே வசனங்கள் தான் எனக்கு பாடலாக மாறுகிறது. கர்த்தருடைய வசனங்கள் என்னுடைய வீட்டில் எனக்கு எதவாக மாறினது? பாடல்களாக மாறினது. I am a stranger. The first thing that King Achish, ஆகீஸ் ராஜா முதலாவதாக தாவீதை பார்த்து இந்த பிரபுக்கள் சொன்னது, நீ எதிரியினுடைய டெரிட்டரி, இந்த பாளையத்தில் இருக்கிறாய், யூ ஆர் அ சஜர்னர். தாவீதை பாருங்களேன், அவன் இங்கே நிரந்தரமாக இருக்க மாட்டான், கொஞ்ச நாள் தான் இருப்பான். he will go away because he is going to somewhere. அவன் எப்பொழுதும் பரதேசியாக இருக்கிறான். இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து முதல் எதிரிகள் என்ன சொல்ல வேண்டும் என்றால், they are all heavenly minded sojourners, பரலோக சிந்தை உள்ளவர்கள் என்று நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன். இரண்டாவது, the second quality about David told by the enemies, அதே 3ஆம் வசனம், இவன் என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஒரு குற்றமும் நான் இவனில் கண்டுபிடிக்கவில்லை. I have not found any fault in him. I find no fault in him. இதை sanctified life என்று சொல்லுகிறேன். முதலாவதாக a sojourning life, இரண்டாவதாக sanctified life, பரிசுத்தம் பண்ணப்பட்ட வாழ்க்கை. blameless life, மிகவும் குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல அந்த ராஜா சொல்லுகிறார், இட் இஸ் த ரிப்ளை ஆஃப் த கிங். ராஜா என்ன சொல்லுகிறார்? இவன் என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும், தாவீது என்னிடம் அடைக்கலமாக வந்து சேர்ந்த நாளிலிருந்து, சின்ஸ் த டே அண்ட் அன்டில் டுடே, நான் எதை பார்க்கவில்லை? I have not found any fault in him. இதற்கு பேர் தான் sanctified life. அப்படி என்றால் ஏன் தாவீதுகிட்ட நான் ஒரு குற்றமும் பார்க்கலன்னு அப்படியே சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஏன் அவர் சொல்லுகிறார் என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் ஏன் சொல்கிறாருன்னா, they were watching David, watchful life. இன்றைக்கு ஒரு காரியம் தாவீது அறிந்து கொண்டான், somebody is watching me, யாரோ ஒருவர் என்னை கவனித்து கொண்டே இருக்கிறார்கள். பப்ளிக் இஸ் வாட்சிங் மீ, என்னை யாரோ ஒருவர் என்னுடைய நடக்கையை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பீப்புள் ஆர் வாட்சிங் அஸ். பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போது மட்டும் நம்மளை வாட்ச் பண்ணல இல்லையா? இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த இடத்துல கேமரா இஸ் வாட்சிங் அஸ், சம்திங் இஸ் வாட்சிங் அஸ். ஜனங்கள் உங்களை வாட்ச் பண்ணுகிறார்கள். நீங்கள் நல்லா அதை பார்த்துருக்கலாம். நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்களோ மற்ற இடத்துல, அதை விட நம்மளை வாட்ச் பண்ணி தான் நம்மளை பற்றி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அவங்களா நிறைய பேசுவாங்க, ஆனால் அதுபடி செய்ய மாட்டாங்க. நம்ம பேச்செலாம் இன்றைக்கி ஒன்றும் எடுபடாது. They are watching us. David was watched by King Achish. ஆகீஸ் ராஜா அவனிடத்திலே நான் ஒரு குற்றமும் இல்லை என்று சொல்லும்போது, he was watching him night and day. Hallelujah. Children are watched by parents outside. Parents are watched by children. எம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் சாட்சி. நம்ம மற்றவர்கள் நம்மை கண்காணித்து நம்ம வாட்ச் பண்ணும்போது எதுக்கு வாட்ச் பண்ணுறாங்க? எல்லாரும் வாட்ச் பண்ணுறாங்கன்னா பயப்படுறாங்க. பயப்பட அவசியமே இல்லை. நாம் சரியாக இருந்தால் பயப்பட அவசியம் இல்லை. நாம் சரியான காரியத்திலே நேரத்திலே சரியான காரியத்தை செய்யும்போது பயப்பட அவசியம் இல்லை. என்றால் சரியான காரியத்தை தான் ஜனங்கள் சொல்வார்கள். திஸ் இஸ்
த டெஸ்டிமனி ஆஃப் டேவிட் ஆஃப் அ சாங்டிஃபைட் லைஃப். ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, ஒரு குற்றமும் அவருடைய வாழ்க்கையிலே இல்லை என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், பாஸ்டர் இதெல்லாம் நடக்குமா, சாத்தியமா? கண்டிப்பாக சாத்தியம். when we align our life according to the will of God, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய வார்த்தைக்கும் ஆண்டவர் எதிர்பார்ப்பதற்கும் நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்கும்பொழுது ஒரு குற்றமும் நான் இவனிடத்தில் நான் கண்டுபிடிக்கவில்லை. அப்போ நான் யோசித்தேன், கண்டுபிடிக்கவில்லைன்னா இவர் பார்த்துக்கிட்டே இருந்தார் போல. ஏன்னா கண்டிப்பாக ஒரு சஸ்பிஷன் இருந்திருக்கும். இவன் ஒரு ஸ்பையாக வந்திருக்கிறாரா இஸ்ரவேலிருந்து, இவருக்கு நம்ம அடைக்கலம் கொடுத்துருக்குறோமே. நம்ம சத்துருக்கள் நம்ம அப்படி தான் பார்ப்பாங்க. நேற்று வரைக்கும் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க, சத்ருவாக மாறினவுடனே சஸ்பிஷன் வந்துடும். நம்மிடத்தில் ஏதாவது குற்றம் இருக்கிறா என்பதை அவர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள். பூத கண்ணாடி வச்சு பார்ப்பாங்க. அது வரைக்கும் சாதாரண கண்ணாடியில் பார்ப்பாங்க. அணிலேருந்து லென்ஸ் வச்சு பார்ப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாக பார்ப்பாங்க. இன்னும் கொஞ்சம் அப்படி தே வில் ட்ரில் த்ரூ. மூன்றாவது, சஜர்னிங் லைஃப், சாங்டிஃபைட் லைஃப். மூன்றாவது காரியத்துக்கு கடந்து செல்வோம். 6ஆம் வசனம், verse 6. அப்பொழுது ஆகீஸ் தாவீதை அழைத்து, நீ உத்தமன் என்று, நீ பாளையத்தில் என்னோடு போக்கும் வரத்துமாயிருக்கிறது என் பார்வைக்கு நல்லது என்றும், நீ உத்தமன், நீ எபிரேயன், நீ ஒரு குற்றமும் உன்னிடத்தில் இல்லை. மூன்றாவது பாருங்க, யார் நீ உத்தமன், யூ ஆர் அப்ரைட். ஐ கால் இட் அ ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கை, எ சஜர்னிங் லைஃப். ரெண்டாவது பாருங்க, எ சாங்டிஃபைட் லைஃப். மூணாவது ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கை. நீ உத்தமன். உத்தமன் இங்கிலீஷில் என்ன வேர்டு அதுக்கு? ரைட், அப்ரைட். அதிலே செல்ஃப் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஆல்வேஸ் அப்ரைட். அப்ரைட் என்றால் எப்பொழுதுமே நேராக இருப்பது, எப்பொழுதுமே கிளியர் அண்ட் கரெக்டாக இருப்பது. ஆகீஸ் தாவீதை குறித்து சொல்லுகிறார், நீ உத்தமன். அப்போ சொல்கிறாரு, நீ பாளையத்தில் என்னோட போக்கும் வரத்துமாயிருக்கிறது என் பார்வைக்கு நல்லது. அப்போ பாருங்க, ஆகீஸ் ராஜா தாவீதை பார்த்து கொண்டே இருந்தார். he was watching him. தாவீதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ உத்தமன்னா என்ன? குற்றம் இல்லாதவன். உத்தமன்னா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அப்ரைட்? ஒரு சில வசனங்களை உங்களுக்கு தருகிறேன், நாம் விளங்கிக் கொள்ளலாம். 19ஆம் சங்கீதம், Psalm 19 and verse 13. Who is an upright man and what is uprightness? உத்தமன் என்றால் என்ன? 19ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம், 12 வாசிக்கிறேன் நான். 12 and 13 both verses I will read. உங்கள் வேதத்தில் நீங்கள் பார்க்கலாம். Psalm 19, 12 and 13. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி, then I will become upright. அப்பொழுது நான் உத்தமனாகி. எப்பொழுது நான் உத்தமனாகி? பிழைகள், மறைவான குற்றங்கள், அப்புறம் துணிகரமான பாவம். 3 காரியத்தை சொல்லுகிறார். errors, faults. Somebody help that person to switch off the mobile phone. errors, faults and presumptuous sin. பிழைகள், அப்புறம் மறைவான குற்றங்கள், அப்புறம் துணிகரமான பாவங்கள். கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு கொஞ்சம் விளக்கமாக உங்களுக்கு நான் விளக்கி சொல்லுகிறேன். எரர்ஸ், பிழைகள். வாட் இஸ் an error? வாட் இஸ் an error? கம்ப்யூட்டரில் எரர் வரும். யூஸ்வலாக எக்ஸாம் எழுதும் போது எரர் எங்கே நிறைய வரும்னா, தமிழ் படிக்கிறாங்க பாருங்கள், இந்த ரா போடுறதுக்கு பதிலாக அதுவும் ரா தான், இதுவும் ரா தான். எப்பா இது மெல்லினரா, இது வல்லினரா, என்னென்னமோ ராலாம் இருக்குது. இந்த இழ் போடக்கூடாது, இந்த இழ் போடணும், இதுக்கு பிறகு ஒரு இக்கு போடணும். சின்னது தானே, இதெல்லாம் சுழிச்சிட்டு மார்க் குறைச்சிட்டிங்களான்னு கேட்போம் இல்லையா? அதுக்கு பேர் பாவம் இல்லை, அதுக்கு பேர் பிழை, ஸ்மால் எரர்.
அது ரொம்ப தெரியாது. சில பேர் கரெக்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியாது, ரைட் போட்டு ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. சில தமிழ் டீச்சர்ஸ் பாருங்கள், அது பார்த்து அதை சுழிப்பாங்க ரெட்டில். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, தாவீது சொல்கிறார் பிழைகள் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, மறைவான குற்றங்கள், சீக்ரெட் ஃபால்ஸ். மனைவி செய்கிறது ஹஸ்பண்டுக்கு தெரியாது, ஹஸ்பண்ட் செய்கிறது மனைவி தெரியாது, பிள்ளைகள் செய்கிறது அப்பா அம்மாவுக்கு தெரியாது. இதெல்லாம் யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. இந்த ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன்லாம் சொன்னதே கிடையாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்கு பேர் சீக்ரெட் ஃபால்ட். மூணாவது சொல்கிறாரு துணிகரமான பாவம், ப்ரிசம்சுவஸ் சின். துணிகரமான பாவம் என்ன அர்த்தம்? தைரியமாக செய்கிறது. கர்த்தர் என்னை மன்னித்துருவார். எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், சொல்வார், சின்ன தப்பு செஞ்சுட்டு நான் ஜோம் பண்ணி மன்னிப்பு கேட்டுவேன். நான் சொன்னேன், எவ்வளோ நான் மன்னிப்பு கேட்பேன்? துணிகரமான பாவம், நோயிங் இட் இஸ் ராங் தே வில் டூ. ஸ்டபர்ன், துணிகரமான பாவம். தாவீது சொல்கிறார், என்னை அதற்கு விலக்கி காட்டருளும், அவைகள் என்னை ஆட்கொள்ளாதபடிக்கு என்னை காத்தருளும், அப்பொழுது நான் உத்தமனாக மாறுவேன். அப்போது நம்ம உத்தமன் யார் என்றால், ஆண்டவரே இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியங்களுக்கு என்னை விலக்கி இவைகளெல்லாம் என்னை ஆண்டு கொள்ளக்கூடாது. 12ஆம் வசனத்தை சொல்லுகிறார், இதை உணர்கிறவன் யார்? உணர்வு, ஒரு 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 சென்சிட்டிவிட்டி டு தீஸ் திங்ஸ். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தாவீதை பார்த்து அந்த ஆகீஷ் ராஜா சொல்லுகிறார், யூ ஆர் அப்ரைட், நீ உத்தமன். ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் வீட்டுக்கு போய் யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். யோபு உத்தமனாக இருந்தான். ஜோப் வாஸ் அப்ரைட். 3 பேர் சாட்சி சொன்னாங்க. 3 பேர் சொன்னாங்க. முதல் கர்த்தர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், நீ உத்தமன், யூ ஆர் அப்ரைட். ரெண்டாவது சேட்டன் செட், சாத்தான் சொல்லுகிறான், நீ அவன் உத்தமன், யோபு உத்தமன். மூன்றாவது தான் முக்கியமானது, மனைவி சொன்னார், நீ உத்தமன், ஏன் இன்னும் உன் உத்தமத்தில் நிற்கிறாய்? அப்போ நமக்கு உத்தமத்துக்கு சாட்சி கொடுக்கிறது யாரு? நம்ம எம்ப்ளாயர் கிடையாது. நம்ம உத்தமன்னு சொல்கிறது கர்த்தர், அப்புறம் பிசாசு, மூணாவது நம்ம கூடவே இருக்காங்க பாருங்கள், நம்முடைய ஹஸ்பண்ட், நம்முடைய ஒய்ஃப் சொல்லணும். இன்றைக்கி நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை பார்த்து உத்தமன் சொல்ல முடியுமா? நம்முடைய மனைவி நம்மை பார்த்து உத்தமன் சொல்ல முடியுமா? பிள்ளைகள் நம்மை பார்த்து என் அப்பா அம்மா உத்தமர்கள் என்று சொல்ல முடியுமா? அதுதான் சாட்சி. ஒருவேளை நீங்கள் மரித்தால் உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைகள் என்ன சொல்லுவார்கள்? என் தகப்பன் வாழ்ந்தார், உத்தமன்னு சொல்ல முடியுமா? தாவீதை பார்த்து ஆகி சொன்னார், he is upright. ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கை. 4வது குணாதிசயம், கேரக்டர் குவாலிட்டி நம்பர் 4 ஃபார் டேவிட். 6ஆம் வசனத்தின் கடைசி இதில் வாசிக்கிறேன். நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இன்றைய வரைக்கும் நான் உன்னில் ஒரு பொல்லாப்பும் காணவில்லை. நீ ஒரு எபிரேயன், ஒரு குற்றமும் நான் பார்ப்பதில்லை, நீ உத்தமனாயிருக்கிறாய், உன்னிடத்தில் நான் என்ன பார்க்கல? நோ ஈவில், ஒரு பொல்லாப்பும் உன்னிடத்திலே நான் காணவில்லை. 37ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். Psalm 37 and verse 8. பொல்லாப்பை குறித்து தாவீது எழுதுகிறார். பொல்லாப்பு என்றால் என்ன? கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். கோபம் வரும்பொழுது என்ன செய்து விடுகிறோமா? பொல்லாப்பு செய்து விடுகிறோம். ஈவில் இஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் இரிட்டேஷன், எரிச்சல். அதான் சொல்கிறார் பாருங்க, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். உனக்கு எரிச்சல் வேண்டாம். வேத புத்தகத்தில் எரிச்சல், வீட்டில் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், எனக்கு அப்படியே எரிச்சலாக இருக்குது, எதாவது செய்யணும் போல் இருக்குது. போன வாரம் கூட சொல்லியிருப்பீங்க ஒரு சிலர், ஐ எம் வெரி இரிட்டேட்டட். இந்த எரிச்சலுக்கு ஒரு பல காரணம் இருக்குது. இந்த எரிச்சலில் யாரையா தூண்டுனீங்கன்னா அவங்க பொல்லாப்பு செஞ்சுருவாங்க. இரிட்டேஷன் ஆல்வேஸ் லீட்ஸ் அஸ் டு டூ ஈவில். இதில் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் யாருன்னா காயின். காயின் அவனுடைய பிரதர், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம்
5-6 வசனம், ஆதியாகமம் 4, Genesis 4, 5 and 6. காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்போது காயினுக்கு மிகவும் மிகவும் எரிச்சல் உண்டாகி அவனுடைய முகநாடி, இங்கே எரிச்சல் இருந்தால் ஃபேஸில் க்ளீனாக தெரிஞ்சிடும். அப்படி ஒரு திடீர்னு முகம் மாறும். ஐயோ அங்கே முகம் மாறுது. எரிச்சல், அவனுக்கு எரிச்சல் வந்துவிட்டது. எரிச்சல் வந்தோன்னே ஒரு பொல்லாப்பு செய்தான். எந்த பொல்லாப்பு? சகோதரனை கொலை செய்து விடுகிறான். So angry, so irritated, he killed his brother. 1 சாமுவேல், நீங்கள் நமக்கு நேரம் இல்லை, 1 சாமுவேல் 25:39. நாபால் தாவீதுக்கு உதவி செய்யவில்லை. தாவீது மிகவும் எரிச்சல் அடைக்கிறான். அந்த வசனத்தை வாசித்தரலாம். 1 சாமுவேல் 25, 1 சாமுவேல் 25:39. 1 சாமுவேல் சாப்டர் 25:39. நாபால் செத்து போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட போது என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலைமேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி அபிகேலை விவாகம் பண்ணுறதுக்காக அவளோடு கூட பேசி தாவீது ஆட்களை அனுப்பினான். அப்போ தாவீதுக்கு என்ன நடந்தது? God prevented him from doing evil. உடனே அவனுக்கு எரிச்சல் வந்தது. என்ன, நாபால் எனக்கு உதவி செய்யவில்லையா, போய் முடிச்சிடுங்கடானா முடிச்சிருப்பாங்க. ஆனால் அங்கே என்ன சொல்லுகிறார்? நாபால் தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம பொல்லாப்பு செய்யாமல் இருக்க முடியுமா, முடியாதா? கண்டிப்பாக முடியும். தாவீது பொல்லாப்பு செய்யாதபடி கர்த்தர் அவனை தடுத்தார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். நமக்கு எல்லாருக்குமே நல்லா கோபம் வரும். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கோபத்தில் நம்ம we do evil to others, அது நம்ம செய்யவே கூடாது. we should never even unconsciously do evil to anybody. மறந்து கூட நம்ம பொல்லாப்பு செய்யக்கூடாது. எதிரியினுடைய இதில் இருக்கான். ஆகி சொல்லுகிறார், நான் எதிரியாகிய ராஜா, நாங்கள் உன்னுடைய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எவ்வளோ தீங்கு செய்கிறோம், ஆனால் உன் இருதயத்தில் என்ன இல்லை? பொல்லாப்பு கிடையாது. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஒருவேளை உங்கள் இருதயத்தை எரிச்சல் இருக்கலாம், உங்கள் எனிமி மேலே எரிச்சல் இருக்கலாம், யார் மேலேயாவது ஒரு இரிட்டேஷன், ஆல்வேஸ் கெட்டிங் இரிட்டேட்டட், பொல்லாப்பு செஞ்சுருவோம். பிறகு அந்த பொல்லாப்பு என்ன தெரியுங்க நடக்கும்? நம்ம மேலே தான் வரும். நான் சொல்லவில்லை. நாபால், அந்த நாபாலை குறித்து வாசித்தோம். நாபாலுடைய பொல்லாப்பு அவன் தலைமையிலே வந்து விட்டது. நீங்கள் வேணால் பாருங்கள் சரித்திரத்தில், பொல்லாப்பு ஒருவன் செய்தால் காலங்கள் கடந்த உடனே அதே பொல்லாப்பு அவனுக்கு நேரிடும். நாம் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? பொல்லாப்பு செய்யக்கூடாது. டேவிட்டை குறித்து அவர் சொல்லுகிறார், ஐ டோன்ட் ஃபைண்ட் எனி ஈவில் இன் யூ. இதை நான் என்ன சொல்லுகிறேன்? சகேஷியஸ் லைஃப், ஞானமுள்ள வாழ்க்கை, விவேகமுள்ள வாழ்க்கை, சகேஷியஸ் லைஃப், கேர்ஃபுல்லாக வாழணும். we should not forget and live. மிகவும் ஜாக்கிரதையாக மற்றவர்களுக்கு பொல்லாப்பு செய்யாதபடி வாழ்கிற வாழ்க்கை, ஜாக்கிரதையான வாழ்க்கை. be very careful not to hurt other people. மற்றவர்களுக்கு பொல்லாப்பு செய்யாமல் இருந்தால்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். பாருங்கள், இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன்? தாவீதை குறித்து இந்த 29ஆம் அதிகாரத்தில் ஏன் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார் என்றால், இதற்கு பிறகு அவன் ராஜாவாக போகிறான். இந்த ராஜாவாகிறதுக்கு, தலைவனாகிறதுக்கு, கர்த்தர் உயர்த்துவதற்கு முன்பதாக கர்த்தர் இதெல்லாம் நம்ம பற்றி சொல்லணும். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு ராஜாவை உங்களை ஆக்கிட்டு கர்த்தர் கஷ்டப்படக்கூடாது. அதான் முதல்ல எல்லா டெஸ்ட்டு, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவல் எல்லாம் வச்சிடுறாரு கர்த்தர். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 29ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் சாப்டர் 29 verse 9. ஆகீஸ் தாவீதுக்கு பிரதியுத்தரமாக, அதை அறிவேன், நீ தேவனுடைய தூதனை போல் என் பார்வைக்கு பிரியமானவன். என்ன மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் பாருங்க. நீ ஒரு எபிரேயன், ஒரு குற்றமும் பார்க்க முடியவில்லை, நீ உத்தமன், உன்னிடத்துல ஒரு பொல்லாப்பும் இல்லை. கடைசியில் என்ன சொல்லலாம்? நீ யாரை மாதிரி இருக்கிற? தேவ தூதனை போல இருக்கிறாய். யாராவது அவங்கள பார்த்து அது மாதிரி சொல்லியிருக்காங்களா?
நீ ஒரு பிசாசுன்னு சொல்லி சாரி அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பார்த்து நீங்கள் ஒரு தேவதூதன்னு சொல்லணும். எவ்வளோ பெரிய சாட்சி பாருங்கள். எப்படி இதை ஆகி சொன்னார்னு நான் அதை வாசிக்கும் போது யோசித்தேன். நீ தேவனுடைய தூதனை போல என் பார்வைக்கு பிரியமானவன். யூ ஆர் லைக் காட்ஸ் ஏஞ்சல். நீ தேவ தூதனை போல இருக்கிறாய். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஏஞ்சல், யூ ஆர் லைக் an ஏஞ்சல் என்றால் செப்பரேட்டட் லைஃப், ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. அதை உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மேத்யூ சாப்டர் 18 and verse 10. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மேத்யூ 18:20. ஏனெனில் ஐ திங்க் ஐ கோடட் இட் ராங். மத்தேயு 18, தேவ தூதர்கள் சிறியவர்களாகிய பிள்ளைகளை நாம் பாதிக்கும் பொழுது கர்த்தருக்கு முன்பாக தேவ தூதர்கள் கர்த்தருடைய முகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார்களாம். God's angels stand and look at the face of God. என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆபத்து வந்து விட்டால், if my children are despised, go. அதற்காக தான் தேவ தூதர்கள் நின்று பிதாவின் முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். லூக் 1:19. ஜகரியா அந்த இடத்துல ஆராதி பலி செலுத்த போகும் பொழுது ஒரு தேவதூதன் நின்றார். தேவதூதன் நின்று என்ன சொன்னார்? I am Gabriel who stand in the presence of God. கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிற ஒரு தேவதூதன். அப்படி என்றால் நான் ஏன் அந்த 2 காரியத்தை சொல்கிறேன் என்றால், who is an angel? தேவதூதனா யார்னா, he will always see the face of God. He will always stand in the presence of God. ஒரு தேவதூதன் எப்போதும் கர்த்தருடைய முகத்தையே பார்த்து கொண்டிருப்பார். ஒரு தேவதூதன் கர்த்தருடைய பிரசன்னத்திலே எப்பொழுதும் நிற்கிறவர். அப்போ ஆகீஷ் ராஜா தாவீதை பார்த்து நீ தேவதூதனை போல இருக்கிறாய் என்று சொல்லுது. அர்த்தம் என்னன்னா, யூ ஆர் அ செப்பரேட்டட் பர்சன். நீ ஒரு வித்தியாசமான ஆள், நீ பிரித்தெடுக்கப்பட்டவன். உன்னுடைய கண்கள் எப்போதும் கர்த்தரே பார்த்து கொண்டு இருக்கிறது. எந்த துன்பங்கள் எது வந்தாலும் யூ ஆல்வேஸ் லுக் அட் த லார்ட். 2வது, யூ ஆல்வேஸ் ஸ்டாண்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். உன்னுடைய கால்கள் எப்பொழுதும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிற்கிறது. அப்போ எதிரியினுடைய தேசத்திலே தாவீது இருக்கும்பொழுது ஆகீஷ் என்ன பார்த்திருக்கிறார் என்றால், நீ இந்த தேசத்திற்கு வந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நான் உன்னை பார்க்கும்பொழுது எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்கிறாய். உன்னை பார்க்கும்போது நீ கர்த்தருடைய பிரசன்னத்திலே நீ பாடல்களை பாடிக்கொண்டே இருக்கிறாய். ஐ கேன் see an angel in you. நான் உன்னிடத்திலே ஒரு தேவதூதனை போல பார்க்கிறேன். நான் முடிக்க விரும்புகிறேன். இப்படிப்பட்ட குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை உயர்த்துவார். இது ஒரு டெஸ்ட் பீரியட் ஃபார் டேவிட். தாவீதுக்கு நன்றாக தெரியும், கர்த்தர் என்னை சோதிக்கிறார். எங்கே சோதிப்பார்? எங்கே சோதிப்பார்? வசதிகளை கொடுத்து சோதிக்க மாட்டார், இக்கட்டுகளை கொடுத்து சோதிப்பார். எல்லார் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காலகட்டம் இருக்கிறது. வசந்த காலம் என்று ஒன்று இருக்கும், பிரச்சனையே இல்லை, ரொம்ப மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். இன்னொரு காலம் வரும், நெருக்க காலம். அந்த காலத்தை பார்த்து போ அப்படின்னு சொன்னாலும் போகாது, அது இருந்துட்டு தான் போகும். சீசன்ஸ் வில் பி தேர். இப்படிப்பட்ட காலங்கள் இருக்கும். அதே போல் இந்த காலங்கள் எப்படி ஆரம்பிக்கணும் சொல்ல முடியாது. எப்போ மழை வரும்னு சொல்ல முடியுமா? சீசன்ஸ் cannot be determined. அதை சொல்ல முடியாது. திடீரென்று ஒரு இக்கட்டு நெருக்கத்தின் காலம் நமக்கு வரும், இழப்பின் காலம் வரும். ஆனால் இழப்பின் காலத்திலே கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த நேரத்தில் நல்ல பண்புகளை நம்முடைய வாழ்க்கையிலேருந்து கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த நேரத்தில் என்னை கர்த்தர் டெஸ்ட் பண்ணுகிறார். இதில் நான் விசுவாசத்தோடு இருப்பேன், இதில் நான் எபிரேயனாக இருப்பேன், ஒரு குற்றம் இல்லாமல் இருப்பேன், நான் உத்தமனாக இருப்பேன், பொல்லாப்பு செய்யாமல் இருப்பேன், நான் ஒரு தேவதூதனை போல் இருப்பேன் என்று நாம் தீர்மானித்தால் நிச்சயமாக உங்கள் கரத்தில் வல்லமை, சுதந்திரம், ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் கொடுத்துருவார். ஆமென். ஏன் இன்னும் நம்ம கையில் ஐஸ்வர்யம் வரலை? ஏன் இன்னும் கையில் வல்லமை வரலை? ஏன் இன்னும் ஆசீர்வாதம் வரவில்லை என்றால்
we are not prepared to handle it properly. ஆசீர்வாதத்தை சரியாக அனுசரிக்க கர்த்தர் நமக்கு ஒரு பயிற்சியை கொடுக்கிறார். அதுதான் இந்த குணங்கள். ஆமென். We have to be ready for something because it is God who gives us. கர்த்தர் தாவீதை ராஜாவாக ஆக்குவதற்கு முன்பதாக தாவீது எதிரினுடைய வாயிலிருந்து இந்த சாட்சிகளை பெற்றான். இந்த 5 காரியங்களை ஒரு நாளும் நீங்கள் வாழ்க்கையிலிருந்து மறக்கவே கூடாது. இதை எப்படி செய்வார்? ஆண்டவர் நம்ம எப்படி சோதிப்பார் என்றால் எதிரிகளை வைத்து தான் சோதிப்பார். சவுல் ஒரு பக்கம் எதிரி, நம்முடைய பாஸ். சவுல் தான் டேவிட்டுடைய பாஸ். அவங்கள வச்சு நம்மளை சோதிப்பாங்க. கர்த்தர் சோதிப்பார், நம்ம டெஸ்ட் பண்ணுவார், நல்லா உரசி பார்ப்பார். இது உண்மையான தங்கமா, இது சும்மா வெண்கலம், இது பிராஸு, இதை கொண்டு போய் நம்ம ராஜ்யத்தில் வச்சோன்னா முடிஞ்சுது கதை. கண்டிப்பாக ஆசீர்வதிக்க மாட்டார் இஃப் யூ ஆர் நாட் ரெடி. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் இன்னும் நடக்கலை, மாம்சத்தில் பிரயாசப்படுறோம், என்னென்னமோ செஞ்சு பார்க்குறோம், தலையை கீழே வச்சு நடக்கிறோம், காலை கைகூப்பி ஜெபம் பண்ணுறோம், உபவாசம் பண்ணுறோம், ஒன்றும் நடக்கலையா? தாவீதை பாருங்க. பாஸ் த டெஸ்ட் தட் காட் கிவ்ஸ் யூ அண்ட் யூ வில் see the blessing of God because God has to trust us. கர்த்தர் நம்மை நம்ப வேண்டும். அவர் நம்மை நம்பிவிட்டால் அவர் நமக்கு வல்லமையும் கனமும் ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். டேவிட் வாஸ் அப்ரிஷியேட்டட் அண்ட் ரெக்கக்னைஸ்ட் பை கிங் ஏகிஷ். ஆகிஸ் ராஜா தாவீதை பாருங்கள், அங்கே மெச்சி பேசினார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். நாம் எழும்பி நிற்போமா? ஆண்டவரை பார்த்து, கர்த்தாவே, இந்த 5 காரியங்கள் தாவீது வாழ்க்கையிலே, ஒரு எபிரேயன் சஜர்னிங் லைஃப், பரதேசியான வாழ்க்கை, ஹெவன்லி மைண்டட் லைஃப், அவனிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை. தாவீதிடத்திலே உத்தமனாக இருந்தான். ஆண்டவர் என்னை விலக்கி காக்க வேண்டும் என்று ஜெபித்தான். அவனிடத்தில் பொல்லாப்பு இல்லை, மற்றவர்களுக்கு பொல்லாப்பு செய்யவில்லை, தேவ தூதனை போல் இருந்தான். கர்த்தாவே, இந்த பண்புகளை எனக்கு தாரும் கர்த்தாவே. என்னால் நிச்சயமாக முடியாது, இந்த 5ம் என்னால் முடியாது. ஆனால் உம்முடைய அபிஷேகம், உம்முடைய கிருபை எனக்கு நீர் தரும் பொழுது அது நிச்சயமாக முடியும். ஆமென். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறது, அப்படியே இந்த செய்தியை கேட்டுட்டு போயிடாதீங்க. ஆனால் தாவீதை போல மாற நீங்கள் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை எங்கள் வாழ்க்கையில் எதிர்பாருங்க. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். பட் யூ ஹாவ் டு பி ரெடி. 40 வருஷங்கள் இஸ்ரவேலரை கர்த்தர் ட்ரெயின் பண்ணினார். எதற்கு? டு வர்ஷிப் ஹிம், டு எக்ஸால்ட் காட். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷங்கள் நடத்தினார். கானானுக்கு கொண்டு சென்றார். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், என் மகனே, என் மகளே, நான் உன்னை உயர்த்த சித்தமாயிருக்கிறேன். தாவீது பிறப்பதற்கு முன்பதாகவே தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார், தாவீதை பயிற்சித்தார். இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஆண்டவரே, எனக்கு ஒரு வழியை நீர் காட்டும் கர்த்தாவே. நீர் எனக்கு வழியை செய்கிறவர், எனக்கு அற்புதங்களை செய்கிறவர் என்ற காரியத்தை அறிக்கை செய்து நாம் இந்த ஆராதனையை முடிப்போம். You are here, moving in our midst. I worship you, I worship you. You are here, touching every life. I worship you, I worship you. Waymaker, Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are.
பாடலை பாடும்போது நாம் கர்த்தருக்கென்று நம்முடைய காணிக்கைகளை செலுத்துவோமா? You are here, touching every heart. I worship you. I worship you. You are here, touching every heart. I worship you. I worship you. You are here, healing every heart. I worship you. I worship you. Waymaker, Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. வழி செய்பவர், வழி செய்பவர், வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்குமாறார், இருளின் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்குமாறார், இருளின் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. கண்களை மூடி எல்லாரும் நம்ம கண்களை மூடுவோம். இன்னைக்கு நம்ம கேட்ட சத்தியம் ஏதோ ஒரு செய்தியை போல நம்மிடத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். உங்களுடைய மீட்பு சமீபமாயிருக்கிறது. உங்களுடைய விடுதலை உங்கள் பக்கத்தில் இருக்கிறது. ஆனால் நீங்கள் கர்த்தரோடு கூட தாவீதை போல ஒரு எபிரேயனாக, குற்றம் இல்லாதவர்களாக, உத்தமனாக, பொல்லாப்பு செய்யாதவர்களாக, இருதயத்திலும் பொல்லாப்பு நினைக்காமல் ஒரு தேவ தூதனை போல எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்பது, கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிற்பது. உங்க ஜெப வாழ்க்கையை அதிகப்படுத்துங்க. ப்ளீஸ் இன்க்ரீஸ் யுவர் பிரேயர் லைஃப். கம் டு த சர்ச் அண்ட் ப்ரே. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளை காக்கும், உங்களுடைய வேலையை காக்கும். இனி வரப்போகிற துன்பங்கள், பொல்லாப்புகளுக்கு தேவத தூதனை போல கர்த்தரையே பார்க்கும் கண்கள், கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிற்கும் கால்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஜெபம் பண்ணுங்க, அதிகமா ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் குடும்ப ஜெபத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க. வேத வாசிப்பை இன்க்ரீஸ் பண்ணுங்க. இங்கங்க ஓடாதீங்க, ரொம்ப ஓடாதீங்க. கர்த்தரை தேடுங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். லகுவிலே காரியங்களை சாதிக்கலாம். யூ கேன் டூ திங்ஸ் வெரி ஈஸிலி. நீங்க கர்த்தர் சமூகத்திலே முழங்கால் படித்து கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவதனை பூதனை போல இருப்பார். அந்த அதிகாரத்திலே தாவீது மறுபடியுமாக தன்னுடைய வீடுகளுக்கு சென்று கர்த்தர் தாவீதை தலைவனாக மாற்றினார். கர்த்தர் உங்களை தலைவனாக மாற்றுவார். கர்த்தர் மற்றவர்கள் வியக்கும் அளவுக்கு உங்களை உயர்த்துவார். உங்களுடைய ஆபீஸில் உங்களை உயர்த்துவார். உங்கள் சத்துருக்களை கர்த்தர் வெட்கப்படுத்தி போடுவார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். அன்பின் பிதாவே, நாங்கள் எல்லாரும் உங்களுடைய பிரசன்னத்திலே வருகிறோம். தாவீதை போல எங்களை மாற்றும். எங்களுக்கு தாவீது ஒரு முன்மாதிரியாக வைத்திருக்கிறேன். கர்த்தாவே, நாங்கள் குறை உள்ளவர்கள். நாங்கள் நிறைவுக்காக பிரயாசப்படுகிறோம். குறைவுறவர்கள் என்று சொல்லி சொல்லி எங்களை தாழ்த்தாமல் நாங்கள் கிறிஸ்துவனுடைய அளவுக்கு நாங்கள் வளர, கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு நாங்கள் வளரும்படியாக நீர் எங்களை தாவீதினுடைய இந்த 5 குணாதிசயங்களால் எங்களை ஆசீர்வதித்து, சத்துருக்கள் எங்களை பார்த்து சாட்சி கொடுத்து நாங்கள் சத்துருக்களையும் நண்பர்களாக மாற்றும்படியாக இன்றைக்கு எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய எதிர்காலத்தையும் ஆசீர்வதியும். கர்த்தர் இந்த வாரத்திலே அவங்க எதிர்பார்க்கும் முடிவை கர்த்தர்களுக்கு தாரும். கர்த்தாவே, எங்களை ஆசீர்வதித்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். Praise the Lord.